டிசம்பர் 7ஆம் தேதி தான் யூகேல ஒரு புயல் தாக்குச்சு. அதனால வேல்ஸ் மாரி இடங்கள்ல நிறைய பாதிப்புகள் உள்ளாச்சு. சோகமான விஷயம் என்னன்னா, புயல் காத்துல மரங்கள் விழுந்து நிறைய பேர் இறந்தும் கூட போயிட்டாங்க. அந்த ஈரமே இன்னும் முடியல. அடுத்ததா ஒரு புயல் கிளம்ப ரெடி ஆயிருச்சு. யூரோப் கண்ட்ரீஸ்ல எப்பயுமே டிசம்பர் 25 அப்படின்னா கிறிஸ்மஸ் கோலாகலமா கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 5 நாள், அதாவது 114 மணி நேரம் புயல் தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யூகே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு பிறகு ஸ்காட்லாந்து மற்றும் வட இங்கிலாந்தின் பெரும் பகுதியில் பனிப்பொழிவு தொடங்கும் என வானிலை முன்னறிவிப்பு நிறுவனம் விஎக்ஸ்சாட் தெரிவித்துள்ளது. கிழக்கு நோக்கி நியூகாஸ்டல் நகரத்தை மையமாக கொண்டு பனிப்புயல் கிறிஸ்துவ வாரம் முழுவதும் தொடரும் என கூறப்படுகிறது. மற்ற பகுதிகளில் குறிப்பாக லண்டன் மற்றும் பேர்மத் போன்ற தெற்கு பகுதிகளில் மணிக்கு 3 மில்லிமீட்டர் வரை கனமழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேல்ஸில் குறிப்பாக ஸ்னோடோனியா சுற்றியுள்ள வடக்கு பகுதியில் அதே நாளில் பனிப்பொழிவு தொடங்கும் என்று கூறப்படுகிறது. அந்த டைம்ல வேல்ஸ்ல நிறைய இடங்களில் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. -2 டிகிரில காத்தும் வீசும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். வேல்ஸ்ல இருக்கிற மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. வேல்ஸ்ல மட்டும் இல்லைங்க, இங்கிலாந்துல எங்க இருந்தாலும் சரி அந்த டைம்ல ரொம்பவும் குளிரா தான் இருக்கும். குளிரோட காத்தும் அடிச்சது அப்படின்னா நம்மளால நிக்கவே முடியாது. பயங்கரமான ஒரு கூலிங்கா இருக்கும். யூகேல நீங்க எங்க இருந்தாலும் சரி டிசம்பர் ஜனவரில ரொம்ப கூலிங் அதிகமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா ஒர்க் பண்ணிக்கங்க. லண்டன்ல இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேஃப்டியா இருந்துக்க அப்படின்னு